துரியோதனன், கர்ணன், பீஷ்மன் மற்றும் எல்லா நாட்டு அரசர்களும் இந்திரபிரஸ்தம் வந்தாங்க. யுதிஷ்டர் கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதை செஞ்சு யாகத்தை தொடங்கி வைக்கிறாரு. இது கிருஷ்ணனுடைய எதிரியான சிசுபாலனுக்கு பிடிக்கல. ஏன்னா சிசுபாலன் பிறக்கும் போதே 3 கண்ணும் 4 கையும் வச்சு பிறந்தான். இதை பார்த்த அவனோட அம்மா, ஐயோ இவன் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும்போது ஒரு தீர்க்கதரிசி, குழந்தை யார் மடியில ஒழுங்கா உருமாறுதோ அவங்க தான் இந்த குழந்தையோட எதிரி, அவங்க கையால தான் இந்த குழந்தையோட சாவு இருக்கும்னு சொல்லிடுறாரு. அப்படி இருக்கிறப்போ அந்த பக்கமா கிருஷ்ணன் போறாரு. கிருஷ்ணனோட மடியில இந்த குழந்தைய படுக்க வைக்கிறாங்க. குழந்தை நார்மல் ஆயிடுது. அவங்க அம்மாவுக்கு உடனே பயம் வந்துருச்சு. ஐயோ இவர் கையால தான் குழந்தையோட சாவு போல இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட பிள்ளைய காப்பாத்த ஒரு வழி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப கிருஷ்ணன், நான் உன் பிள்ளையோட 100 தவறுகளை மன்னிச்சிடுவேன், 101வது தவறுல அவனை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த 100 தவறுகளுக்கும் கணக்கு வச்சுக்கிறதுக்காக சிசுபாலனுக்கு 100 மயிலிறகுகளை அவனோட மடியில கட்டி கொடுத்துருப்பாங்க அவங்க அம்மா. ஒரு தவறுக்கும் ஒரு மயிலிறகு அவன் கீழே தூக்கி போடுவான். கிருஷ்ணனுக்கு கொடுக்கிற முதல் மரியாதையை பார்த்து சிசுபாலனுக்கு கோபம் வந்து கிருஷ்ணனை தப்பா மரியாதை இல்லாம பேசிக்கிட்டே இருந்தான் இந்திரபிரஸ்தத்துல. அப்படி அவன் தொடர்ந்து பேசி 101வது தவறையும் செஞ்சிருவான். 101வது தவறு செஞ்ச உடனே கிருஷ்ணனோட கையில இருந்த சக்கராயுதம் நேரா வந்து சிசுபாலனோட தலைய வெட்டிடும். இப்படி யாகத்தின் நடுவுல ஒரு மரணம் ஏற்பட்டதால யாகம் ஒழுங்கா நடந்ததா இல்லது தடைப்பட்டுதான்னு அறிய இணைந்திருங்கள் அடுத்த எபிசோடுக்கு. இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.